சொல்றப்ப பீச்சுக்கு போட சின்னப்பியா அவர் வாங்குற 100 ரூபாய் மீன் ரோட்டு மேல வாங்க மாட்டாரு. ஸ்ட்ரெட்டா பீச்சு தான் வாங்குவாரு இவரு. மீன் வாங்கலடா, போய் பூ வித்துட்டு வாடா. பூ வித்துட்டு வருவா. என்ன பார்த்தா உனக்கு எப்படி இது? டேய், இது என்ன மாசம்? பிப்ரவரி மாசம்டா, லவர்ஸ்க்கான மாசம். பீச்ல அங்கங்க ஜோடி ஜோடியா உக்காந்து இருக்குங்கடா. அதுகிட்ட போய் அழகா நைஸா பேசி பூ வித்துட்டு வாடா. அதுங்களே பாவமா பெத்தம் பாத்துருவானா, பக்கத்து வீட்டுக்காரன் பாத்துருவானா, எவனை பார்த்தா நம்மள பாக்குற மாதிரி இருக்குன்னு பயந்து ஏதோ பீச்சு பார்க்கணும் வேற மணி நேரம் உட்காந்து எஞ்சி போகுது. அது பொறுக்கல இப்போ உனக்கு. ஐயா, பயம் இருக்குதா? அந்த பயம் தான் நம்மளோட வியாபாரம் உத்திடா. நீ மாட்டுக்கு ஒரு ஜோடி கிட்ட போன உடனே அந்த பொண்ணு கிட்ட பேசாத, அந்த பையன் கிட்ட பேசு. என்னப்பா கடல் கண்ணியா கூட்டிட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சுக்கிற, முத்தா கொட்டுதுப்பா சிரிச்சா இந்த பொண்ணு. இன்னும் ஒரு குறை, இது தலையில இத்தினோண்டு பூ இல்ல, பூ வாங்கிக்கோ, ஒரு முழம் 50 ரூபான்னு. அவனும் வாங்கிக்கிறாங்கன்னுவான். அவனை வாங்க விடாத, நானே வச்சு விடுறான்பான்னு சொல்லி நீ வச்சு விட்டு 100 ரூபாயா கேள்றா. அக்காவா வச்சு விட்டா 100 ரூபான்னு சொல்லு. இதாண்டா வியாபார உத்தி. பக்கத்து வீட்டுக்காரி பாரு, 5 முழம் தான் எடுத்துன்னு போனா 5000 ரூபாய் கல்லா கட்டுன்னு வந்துக்கிறா. நீ என்ன இருக்கிறிய? அவசரப்பட்டு பண்றா போடுறா. உங்க அப்பன் தலை நிறைய மாங்காய் பத்த தூக்கின்னு போய்க்கிறான் பீச்சுக்கு வித்துட்டு வர்றதுக்கு. டேய், அங்க ப்ரொஃபஷனல் எல்லாம் விக்கிறவங்களும் இருப்பாங்க. நாங்க உண்மையா விக்கிறோம், நீ நட போர்ஜரி பண்ணி விக்கிறேன்னு ஒரு சிலர் வந்து அடிக்கவும் வருவாங்க. பாத்து கவனமா ஊத்துட்டு வா போ.